இப்போ இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் இப்போ ராசிலேயே லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தரமான ஒரு ருச்சிக யோகம்னு சொல்லக்கூடியது. அதாவது கடவுளுடைய படைப்பில் இப்படி இருக்கிறது பாருங்க. 5 கிரகங்களை உண்மையான ஒரு அற்புதமான கிரகங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த 5 கிரகங்களுக்கு ஒரு யோக நிலை. அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கு அவருடைய பூர்வ புண்ணியத்தின் வழியே ஒரு யோகத்தை தருகிறார். அது அதாவது வந்து நம்ம பஞ்ச மகாபுருஷ யோகம்னு சொல்லுகிறது. ஸோ அந்த யோகா வந்து ஒரு ஒரு 5 கிரேட் மென் ப்ரொடியூஸ்ட் த்ரூ தட் ராஜயோகா. அப்போ பஞ்ச மகாபுருஷ யோகம்னு சொல்லுகிறது. 5 வகையான யோகங்கள் வருகிறது. அப்போ மேஷ ராசியில் லக்னாதிபதி செவ்வாய் வந்து ராசிலேயே அமரும் போது ருச்சிக யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அளித்தருகிறது. மூலத்திரிகோண வீடு, ஆட்சி வீடு செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் நெருப்பு கோளாக இருக்கிறதுனால இவர் வந்து எங்கிருந்தாலும், ஏன்னா செவ்வாய் ஒரு பாவக்கிரகம், பாவக்கோள், அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நிறைய பேர் நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கும்போதே ஒரு ரூட் ரூலர்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு கருணையற்ற ஒரு மன்னர்களாக நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு எல்லாம் வந்து சனி செவ்வாய் இந்த மாதிரி பாவக்கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுடைய அந்த க்ரூயல்ட்டி வந்து அந்த அவங்களுடைய ஆட்சியில் வந்து வருகிறது. அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது அந்த பாவக்கிரகங்களுடைய தன்மை. ஆக செவ்வாய் இப்போ பாவக்கோலன்னு வரும்போது ருச்சிக யோகம் என்பது ஒரு மகத்தான, அதாவது சௌமிய கிரகங்களோட சம்பந்தம் இல்லாமல் பாவக்கிரகங்களோடு சம்பந்தப்படும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாக அமைந்து விடுகிறது. ஆக இப்போது மிலிட்ரி சம்பந்தமான துறைகள் ஆகட்டும், போலீஸ் சம்பந்தமான துறைகள், யந்திர சம்பந்தமான துறைகள், ஒரு மிகப்பெரிய இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அல்லது இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழில்கள் உள்ளவங்க மிகப்பெரிய உன்னதமான நிலைகள், அல்லது எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பதவி யோகங்களை தரக்கூடியது அந்த ருச்சிக யோகம் என்பது. ருச்சிக யோகம் என்பது நத்திங் பட் அ கிரேட் லீடர். அதாவது அவர் வழி நடத்தக்கூடியவராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு மகத்தான் ராஜயோகம் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு கொடுத்திருக்கிறது.